வெல்கம் டு ஆல். நான் லாஸ்ட் ஒரு 1 இயராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அது மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 2024 கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பி. ஸோ ஏ மற்றும் ஆர் சரி. ஏனுடைய சரியான விளக்கம் ஆர். ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதனால் அமைக்கப்பட்டதுன்னா, 1942 மார்ச் 22ஆம் நாள் கிரிப்ஸ் தூத்துக்குடி இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு 3 சலுகைகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 சலுகைகள் ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டது. இந்த 3 அறிக்கைகளையும் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் வந்து நிராகரிச்சிருவாங்க. அதுபோக காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசல்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுவும் முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் பம்பாயில் இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை போட்டது. அந்த பம்பாய் மாநாட்டில் தான் காந்தி வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்னன்னா, செய் அல்லது செத்துமடி. அது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டாக காந்தி வந்து பம்பாய் மாநாட்டில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பம்பாய் மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் எல்லா காங்கிரஸ் தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க ஆளே இருக்காது. அதனால் அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், வன்முறைகள் நிறைய அங்கங்கே நடக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்ததில் காமராஜர் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. பம்பாயில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு திரும்பி ஊருக்கு வரும்போது அவரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அரக்கோணத்திலே அவர் இறங்கி எஸ்கேப் ஆகி மக்கள்கிட்ட போய் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பார். தமிழ்நாட்டில் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் கைது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து வீடியோட கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.